ஹாய் வியூஸ், வெல்கம் டு Vlogs in Tamil. இந்த வீடியோவில் நம்ம கவின் ஆண்ட்ரியா நடிச்சிருந்த மாஸ்க் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா 440 கோடி ரூபா பணம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சு ஒரு 4 பேர் மாஸ்கோட வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை ஹைஜாக் பண்ணி அந்த பணத்தை திருட்டு போயிடுறாங்க. இந்த திருட்டுக்கும் நம்ம கவினுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் என்ன சம்பந்தம், இந்த திருட்டு லாஸ்ட்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலுன்ற கேரக்டர்ல பிரைவேட் டிடெக்டிவா வராரு. அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரியா ஜியோ லேரியா வராங்க. அவங்க வந்து பேர் பூமி. அவங்களோட சூப்பர் மார்க்கெட்ல தான் இந்த ஹேஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து கவின் ஆண்ட்ரியா கூட கல்லூரி வினோத், அப்புறம் ரமேஷ் திலக், நம்ம சார்லி, அதுக்கப்புறம் பவன் குமார் நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இல்லாம இன்னும் நோட்டபுளான பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சார்லி கிட்டின்னு வந்திருக்கு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா எனக்கு பட்டது பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா கவினோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கு. கவினோட கேரக்டர் இந்த படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிரைவேட் டைரக்டர்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லவரெல்லாம் கிடையாது. இந்த படத்துல ஒரு பேடா நடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு, நான் கெட்டவன் தான் ஆனா எச்ச கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட கேரக்டர் இந்த படத்துல இருக்கும். ஆண்ட்ரியா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ஜிஓ ஏரியா வராங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க என்ஜிஓ மட்டும் இல்லாம சில வேலைகளும் செய்யறாங்க. அவங்க வந்து ஒரு சில வேலை செய்யறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவன்குமார் வந்து இந்த படத்துல வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் வந்து தனியா வந்து எலெக்ஷன்ல நின்று ஆட்சி அமைக்க பாக்குறாரு. இவரு வந்து நம்ம கல்லூரி வினோத்தும் ரமேஷ் திலக்கும் வந்து நம்ம கவினுக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சார்லி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இருக்குது. ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர இன்டர்வல் ட்விஸ்ட் அது ரொம்ப நல்ல ஃபன்னியாவே இருந்தது. டார்க் காமெடியா அந்த சீன்ல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு பாசிட்டிவா பட்டது பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வர அந்த மாசான சீன் ட்விஸ்ட் தான், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எனக்கு பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப வந்து அன்னியவனா இருந்தது. இந்த ஸ்கிரீன் பிளே நமக்கு வந்து அடுத்து என்ன இருந்தா கூட வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாம இருந்ததுனால நமக்கு எமோஷனலா அந்த படம் கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட்டிங், நான் சொன்ன மாதிரி இந்த ரைட்டிங்கும் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பவர்ஃபுல்லா இல்ல படத்துல. இதுதான் இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்டுச்சு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. மியூசிக் பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் பண்ணியிருக்காரு. 2 சாங் வந்து தியேட்டர்ல கேட்கற மாதிரி இருக்குது. ஒண்ணு வந்து அந்த வெற்றி வீரனை சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஆல்ரெடி வந்து நமக்கு ஹிட்டான சாங் தான். இன்னொன்னு ஒரு ஃபோக் சாங் வரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, அதுவும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவராலா இந்த மூவி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆவரேஜ் ஃபீல் தான் கிடைச்சது. உங்களுக்கு வந்து எப்படி இந்த ஒரு டிஃபரெண்டான சேனல்ல ஒரு த்ரில்லர் ட்விஸ்ட் பிடிக்கும்னா இந்த படம் ரொம்பவே பிடிக்க சான்ஸ் இருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.